அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வண்டிக்கு டிராஃபிக் போலீஸ் போட்ட ஃபைன் அமௌண்ட்டு எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ சலான் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைடு. இதில் ஃபஸ்ட்லேயே டிஜிலாக்கர்னு வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்துடும். இதுதான் டிஜிலாக்கரோட ஹோம் பேஜ். இதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் அல்லது ஆதார் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே சைன் அப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ஆதார் டீட்டெயில் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். இதில் நான் என்னோடய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கீழே சைன் இன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த ஓடிபி வரும், அடுத்த டைம் இந்த மாதிரி ஓடிபி வராது. நான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஓடிபி வரல. பார்த்தீங்கன்னா வெல்கம் பின் போட்டு என்னோடய நேம் வந்துருச்சு. உங்கள் மொபைலில் உங்களோட நேம் வந்துடும். இதில் லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா 3 லைனில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வியூ ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் கீழேருந்து மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அதாவது இதில் எப்படி காட்டும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடுன்னு இருக்கும், அதுக்கு கீழே ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சலான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதாரில் இருக்க மாதிரி வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இதில் 2 டீட்டெயிலில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 2மே இருக்கும். மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்க்கான நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் என்னோடய லைசன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கெட் டாக்குமெண்ட் இருக்குது, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட சலான் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சலான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் டவுன்லோட் அகைன் கேட்குது. நான் இப்போ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கான சலான் ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப பல்காகவே இருக்குது. இதில் எந்தெந்த டேட்டில் சலான் ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி சைன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்குது. டிக் மார்க் இருக்குது அப்படின்னா இது கரெக்டான மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி நம்பர் இருக்கும். இதில் என்னோடய சலான் நம்பர் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எத்தனை சலான் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 4600 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் இருக்குது 2020லேருந்து. ஸோ 3-4 டைம் 5 டைம் பக்கமாக ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த ஃபைன் அமௌண்ட் எல்லாமே கரெக்டான மெத்தடில் இருக்குது. இந்த ஃபைன் அமௌண்ட் எல்லாமே நாங்கள் கட்டணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உங்களோட வண்டி நம்பரை வச்சு உங்கள் வண்டியில் இருக்க சலான் அமௌண்ட் பெண்டிங் அமௌண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.